ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாயின்ஸ்ல படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இதில் CEI331 PLC ப்ரோக்ராமிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ 9 டேஸா பார்ட் ஏ பார்ட் பி பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க டீக்கலாம் போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பாத்தீங்க அப்படின்னா CEI331 PLC ப்ரோக்ராமிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ 9 டேஸா பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. எந்த ஒரு டாபிக்ஸும் வின் பண்ணிடுறாங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் டயக்ராம் ஆஃப் PLC ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் IEC 61131 3 ஸ்டாண்டர்ட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் IS இன் ப்ராசஸ் சேஃப்டி கண்ட்ரோல், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் 13 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பிளிட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலர் PLC ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டிப்பா வந்து கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் செட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெட்வொர்க்கிங் ஆஃப் PLC, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுண்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே டைமர்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. PLC to PC கம்யூனிகேஷன் டு கம்ப்யூட்டர், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி IL SFC, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா மேனிபுலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரெயில்ஸ், ரங்ஸ், ரிலே லாஜிக், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் ரிலே லாஜிக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரெக்வயர்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஃபார் PLC ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலமெண்ட்ஸ் ஆஃப் SCADA சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி அனலாக் கண்ட்ரோல், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிமோட் டெர்மினல் யூனிட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோட உங்களுக்கு SCADA கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அனலாக் கண்ட்ரோல் இதுல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீல்டு பஸ் டோபாலஜி கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபீல்டு பஸ் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அது போக உங்களுக்கு HART கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மூணையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HART அண்ட் OSI மாடல் கண்டிப்பா வந்து கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. 4th யூனிட் படிக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் 13 மார்க்ல கூட கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. எவல்யூஷன் ஆஃப் சிக்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டர்சேஞ்சபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இன்டர்பெரோபிலிட்டி, இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃப்ரம் IEC 61131 இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. DC மோட்டார் கண்ட்ரோல், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிராபிக் லைட் கண்ட்ரோல், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு பிக் கொஸ்டின்ல கேட்டாங்க, 15 மார்க்ல கேட்டாங்கன்னா கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலாரம் சர்க்யூட் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் பாட்டில் ஃபில்லிங் சிஸ்டம், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 4-வே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கோட் கன்வெர்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. வாட்டர் லெவல் கண்ட்ரோல், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவு ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயே அந்த ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டாபிக்ஸ் ஒமிட் பண்ணிடுறாங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சந்திப்போம்.